இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தமாக இருக்கா? உங்களுடைய இருதயம் பண்படுத்தப்பட்டிருக்குதா? எத்தனை பேருடைய இருதயங்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிறது? இருதயம் பண்படுத்தாமல் வசனம் என்ன பண்ணாது, இருதயத்துக்குள் போகாது. அல்லேலூயா. எஸ்ரா 7:10 சொல்கிறது, எஸ்ரா தன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி, எஸ்ரா தன் கட்டளைகளை போதிக்கும்படி உபதேசிக்கும்படி தன் இருதயத்தை பக்குவமாக வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ யாருடைய இருதயம் பக்குவமாக இருக்கிறதோ அந்த இருதயத்துக்குள் தான் வசனம் வேகமாய் விடப்பட்டு துளிர்க்கப்பட்டு ஒரு மரமாக கனியாக அதிக கனிகளை கொடுக்கும்படியாக பரிபூரணமான கனிகளை பார்க்கும்படியாக ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். எப்போதுமே வசனங்கள் எப்போது ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார் என்று ஏங்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு வசனம் அவங்கள தலைக்கீழ மாற்றி அவங்க ஊழியங்களை பல மடங்கு உயர்த்திடும். ஆயிரங்களாக லட்சங்களாக கூட கொண்டு வந்துடுது. அல்லேலூயா. ஆனால் அந்த விதை போடுவதுக்கு முன்பாக நிலம் அது கரடு முரடமான நிலமாக இருந்தால், பல பிரச்சனைகளோடு அந்த இருதயம் இருந்தால் அந்த வசனம் என்ன பண்ணாது, அது உள்ளே போய் வேலை செய்யாது. அல்லேலூயா. அதை தான் கல்லான இருதயம் என்றார், பாறை போல இருதயம் என்றார், முள்ளுள்ள போல ஒரு இருதயம் என்றார், வழி அருகே ஒரு இருதயம் சொல்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக பக்குவமுள்ள ஒரு இருதயம். எஸ்ரா 7:10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் பக்குவமுள்ள ஒரு இருதயமாக இருக்கணும். ஏன்னா மத்தியான நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், சோர்ந்து போகும். அல்லேலூயா. அப்போது நாம் என்ன செய்யணும், நம்முடைய இருதயங்களை ஆயத்தமான ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இருதயம் அனலாக இருக்கணும். முதல் இருதயம் எப்படி இருக்கணும்? பக்குவமாக இருக்கணும். இரண்டாவது ஒரு இருதயம் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். அப்போ நீங்கள் வசனத்தை போடும்போது அது அக்னி எழும்புகிறது. அப்போ உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ரெண்டாவது ஸ்டேஜ் அனல் உள்ள ஒரு இருதயமாக இருக்கணும்.
எத்தனை பேர் இருதயம் அனலுள்ளாக இருக்கிறது? ஆவியில் அனலாக இருக்கணும், இருதயத்திலே அனலாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போது அந்த இருதயம், யாருடைய இருதயம் அனலாக இருக்கிறதோ அந்த இருதயம் தான் வசனத்தை என்ன செய்யுது, டக்குன்னு உள்ளே போய் என்ன பண்ணோம், அது அக்னியை எழும்புகிறது. அல்லேலூயா. அதை தான் எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை எப்படி இருக்கா? அக்னி போல இருக்கிறதா? சரிங்களா? அப்போ வார்த்தை அக்னி போல இருக்கிறனால தான் அந்த வார்த்தை என்ன செய்யுது, உள்ளே போன பிறகு இருதயத்தில் அந்த அனல் இருக்கும்போது வார்த்தை உள்ளே போகும்போது அது அக்னியை எழும்புகிறது. அல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 49:3 வசனம் என்ன சொல்லுகிறது? என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். அப்போது மூன்றாவது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ஒரு உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். நான் இருதயம் உணர்வு, புரியுங்களா? அப்போ அந்த இருதயத்துக்குள்ளே வசனத்தை அவங்க கேட்ட பிறகு உடனே என்ன செய்வாங்க, தியானிப்பாங்க. தியானிக்கும் போது சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். சிந்திக்கிறது தான் தியானம், யோசிக்கிறது தான் தியானம். அதே வசனங்களை நீங்கள் நினைவு கூர்ந்தால் தியானம். அப்போ என் இருதயம் என்ன செய்தான், உணர்வை தியானிக்கும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், ஒரு உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வசனங்கள் ஜீவனாகவும் ஆவியாகவும், சொல்லுங்கள், வசனங்கள் எப்படி இருக்குது? ஜீவனாக இருக்கிறது, ஆவியாக இருக்கிறது. அப்புறம் வேறு எப்படி இருக்குது? வசனம் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனங்கள் நமக்கு ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார். ஒன்று ஜீவ ஆவியாக, ஜீவ ரத்தமாக, ஜீவ தண்ணீராக. அல்லேலூயா. அப்போ வசனம் தியானிக்கும் போது இந்த வசனம் என்ன செய்யுது, நம்முடைய இருதயத்தில் போய் என்ன பண்ணுது, இருதயத்துக்குள்ளே போய் அது என்ன செய்யுது, 30-60 பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போது நம்முடைய இருதயம் அனல் உள்ள இருதயமாக இருந்துக்கு. ஃபஸ்ட்டு இருதயம் பக்குவமுள்ள இருதயம், இரண்டாவது இருதயம் அனல் உள்ள இருதயம், மூன்றாவது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், உணர்வுள்ள ஒரு இருதயமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும். முதல்ல எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கக்கூடாது, வெட்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆதாமுக்கு எப்போ வெட்கம் வந்தது? பாவம் செய்த பிறகு. அப்போ பாவம் செய்கிற இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும், வெட்கம் வரும். ஐயோ நான் இது எப்படி பேசுறது இவங்ககிட்ட, அப்படி யோசிப்பாங்க. அப்போது ஒருத்தருக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, வெட்கம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். சத்திய வசனத்தை அவனை செய்யணும், நிதானமாக என்ன செய்யணும், பகுத்து போதிக்கணும். அல்லேலூயா. அப்போது ரெண்டாவது என்ன செய்யணும், அந்த ஊழியக்காரன் சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது அந்த ஊழியக்காரன் என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ மூன்றாவது அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்கணும், தேவனுக்கு முன்பாக உத்தமாய் நிறுத்துவதற்கு அந்த ஊழியக்காரன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை காரியம் அதில் சொன்னேன்? என்னென்ன காரியம்? தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு.
அந்த ஊழியக்காரன் அதை பகுத்து பிரித்து போதிக்கணும். எப்படி போதிக்கணும்? பகுத்து பிரித்து. பகுத்து தான் எப்படி பகுக்குது? எப்படி பகுத்து பிரிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நெகேமியா 8:4 வாசிங்க. வேதபாரனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும் செமாவும் அனையாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசாவேலும் மல்கியாவும் அசுமும் அஸ்பத்தானாகும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்குள்ளும் உயர நின்று சகல ஜனங்களுக்குள்ளும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அடுத்தது, அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அடுத்தது, யெசுவா, பானி, செரப்பியா, யாமின், அக்கூப், சபெத்தாயி, ஒதியா, மாசியா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களும் விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அல்லேலூயா. ஆமென். அப்போ நியாயப்பிரமாண புத்தகத்தை எப்படி வாசிக்கிறாங்க? தீர்க்கமாய் வாசிக்கிறாங்க. அடுத்தது, அர்த்தம் சொல்லி ரெண்டாவது அர்த்தம் சொல்றாங்க. வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். பாருங்க, எல்லாருக்குள்ள என்ன வருது? அழறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வசனங்கள் என்ன பண்றாங்க? ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை பகுத்து பிரித்து போதிக்கிறதுக்கு முதலாவது அவங்க என்ன செய்கிறாங்க? தீர்க்கமாய் வாசிக்கணும். இரண்டாவது, அந்த தீர்க்கமாய் வாசித்தத்திலிருந்து ஒரு அர்த்தத்தை எடுத்து சொல்லணும். மூன்றாவது, அதை விளங்க பண்ணணும். இப்படி நீ ஜனங்களுக்கு போதித்து வந்தால் ஒரு நாள் அந்த ஜனங்கள் கண்ணீர் விடும். அல்லேலூயா. அப்போ அழுகை வரும். இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்காக வேதத்தை எழுதி வச்சிருக்கிறாரே. இவ்வளோ மகத்துவமுள்ள அந்த வார்த்தைகளை நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று, அதன்படி எப்படி வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிச்சிடுவாங்க ஜனங்க சபைக்காக. அல்லேலூயா. அது பிறகு சபையார் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்காக நிற்பாங்க. எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவருக்காக ஓடுவாங்க. அப்போ நம்ம தீர்க்கமாய் வாசிக்கணும். அடுத்தது, அந்த வார்த்தைகளை வாசித்ததை அர்த்தம் சொல்லி தரணும். மூன்றாவது, விளங்க பண்ணணும். அல்லேலூயா. இப்போ முதலாவது நாம் பார்க்குறாங்க, வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? அதுதான் முக்கியம். அதில் அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எங்கெல்லாம் நம்ம வெட்கப்படாத இருக்கணும் சொல்லி சில 2-3 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4:2 வாசிக்குங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போது நம்ம வெட்கப்படாத இருக்கிறனா வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? புரட்டக்கூடாது. அப்புறம் சொல்லுமா, வசனத்தை ஒன்று புரட்டக்கூடாது. அப்புறம் வெறுக்கணும். அந்தரங்க காரியம் என்ன பண்ணணும்? அந்தரங்கமான காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாதபடிக்கு தேவ வசனத்தை புரட்டாமல். பாருங்க, தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? புரட்டி பேசக்கூடாது. தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும், பாருங்க, தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷர்களுக்கு மனசாட்சிக்கு முன்பாகவும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? நம்மை ஒரு உத்தமனாக நிறுத்தணும். புரியுதுங்களா? அதில் 3 இல்லை 4 காரியங்களை கர்த்தர் சொல்லி தராரு. புரியுங்களா? தந்திரமா, புரியுங்களா, ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தந்திரமான வார்த்தைகளை நாம் பேசவே கூடாது. அல்லேலூயா.
நீங்கள் உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் போகும்போது ஏதோ சொல்லி எப்படியாவது ஜனங்களை தன் பக்கமாக நம்ம இழுத்தா கூட இழுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வசனத்தை பகுத்து பிரித்து போதிக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியம். அல்லேலூயா. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம். அங்கே தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? எதிரியானவன், எதிரின யாரு? பிசாசானவன். உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறது. நம்மை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பொல்லாங்கு சொல்லாதபடிக்கு. அடுத்தது வெட்கப்படத்தக்கதாக, அவன் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும், உபதேசத்தில் விகற்பம் இல்லாமலும் நல்லொழுக்கம் உள்ளவனும், பாருங்க, நல் ஒழுக்கம் உள்ளவனாகவும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அப்போ என்னுடைய ஊழியர்கள் எப்படி பேசணும்? ஆரோக்கியமான வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? பேசணும். அல்லேலூயா. ஆரோக்கியமான உணவு கொடுத்தா எப்படி இருக்குது? நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போது இன்னும் எப்படிங்கிற புஷ்டியாக ஆகுறாங்க. அது மாதிரி ஆரோக்கியமான வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நல்ல அந்த வசனங்களை நல்லா பகுத்து பிரித்து அதுக்கு நல்ல பயிற்சி எடுத்து கொண்டு வந்து சபையில் நீங்கள் போய் என்ன பண்ணணும்? போதித்தீங்கன்னா அவங்க அந்த வசனத்தை கேட்கிறவங்க இருதயம் உடைந்து இருதயத்தில் வசனம் உள்ளே போய் அவங்க உணர்வடைந்து 30, 60, 100ஆக அவங்க பலன் கொடுப்பாங்க. அந்த பலன் சபைக்கு சேர்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம அதில் பார்க்கிறோம். 3ஆவதாக அங்கே வாசிக்கிறோம் 1 பேதுரு 3:16. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்? 2 காரியத்தை சகோதரி வாசித்தாங்க. என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வாசிக்குமா? கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள். பாருங்க, கிறிஸ்துக்கேற்ற உனக்கு நல்ல நடக்கை இருக்கணும். என்ன இருக்கணும்? கிறிஸ்துக்கேற்ற நல்ல நடக்கை. புரியுங்களா? அதை ஒருத்தர் தூஷிக்கலாம். அப்போ கிறிஸ்துக்கேற்ற நல்ல நடக்கையை ஒருவன் தூஷித்தால் அடுத்தது உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில், பாருங்க, உங்களை அக்கிரமக்காரன் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு, அவங்க வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். நீங்க நல்ல மனசாட்சியா இருக்கணும். ஐயோ, என்னை அக்கிரமக்காரன் சொல்லிட்டாங்களே, புரியுங்களா, என்னை தப்பாக சொல்லிட்டாங்களே, தவறாக சொல்லிட்டாங்களே, அப்படி சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு முன்னாடி நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரியுங்களா? எப்பவுமே நம்ம வளரத்துக்கு முன்னாடி நம்முடைய வளர்ச்சி அதிகமாகுதுன்னா சத்ரு நம்மளை அதிகமாக நம்ம என்ன செய்வான்? ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பான். ஆனால் அது நமக்கு சாதகமாகவே மாறிடும். அல்லேலூயா. ஐயோ, என்ன சொல்கிறாங்களே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்றதில்ல. 3 வசனத்திலே நாம் பார்த்தோம். புரியுங்களா? அந்த 3 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யணும்? ஒரு வெட்கப்படாத மனுஷனாக காணப்படணும். 2வது, வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும். என்ன இருக்கணும்? ஊழியக்காரனாக இருக்கணும். அல்லேலூயா. அங்கே வாசிக்கலாம். அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ரோமர் 14:18 இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஒன்று, தேவனுக்கு எப்படி இருக்கணும்? பிரியமுள்ளவனாக இருக்கணும். மனுஷரால் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க தான் ஊழியக்காரனாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
ஒன்று, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். 2, மனுஷர்களால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்க நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எங்கேயாவது நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் இருக்கிறேனா, உமக்கு பிரியமானதை நான் செய்யாமல் வேறு ஏதோ நான் செய்து கொண்டிருக்கிறான்னு நாமே என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நாமே ஆராய்ந்து நிதானித்தால் நம் நியாயத்திற்கப்படும். அல்லேலூயா. அப்போ நாமே என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேனா, மனுஷரால் நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேனா? உங்களை பார்த்து மெய்யாகவே நீ இந்த ஊரில் ஊழியக்காரனாக இருக்கிற, அது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கும் போது என்ன உண்டாகுது? என் முகத்தில் ஒரு முகமலர்ச்சி உண்டாகுது. நீங்கள் அன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, அன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனீங்க, அந்த நாளில் எங்கள் வீட்டில் இருக்கிற சண்டை என்ன ஆயிடுச்சு? சமாதானமாக மாறிடுச்சு. உங்களை பார்த்து சொல்லணும், எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கால் வச்சிங்க, எங்கள் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டுச்சு. எங்கள் ஊரில் கால் வைத்தீங்க, எங்கள் ஊர் ஆஸ்வதிக்கப்படுது. அப்போ ஊழியக்காரனுடைய பாதங்கள் எப்படி இருக்குதா? மலை மேலே இருக்கிற பட்டணத்தில் எப்படி இருக்குது? அழகு உள்ளவையாக மாறணும். சுவிசேஷனுடைய பாதங்கள் எப்படி இருக்கணும்? அழகு உள்ளதாக மாறணும். அப்போது நீங்கள் ஒரு காலை வைக்கிறீங்க ஒரு ஊரில் அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகணும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டுக்கு என்ன ஆகணும்? அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படணும். ஒரு இடத்துக்கு போய் நீ கடையில் நிற்கிறீங்கன்னா அந்த கடை ஆஸ்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அவங்க எப்படியாப்பட்டவளாக இருக்கட்டும், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கலாம், இயேசு அறியாத இருக்கலாம், இல்லை அவங்க எந்த கடவுளையும் வணங்காத இருக்கலாம். ஆனால் உங்கள் கால் எங்கே படியுதோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்தை உயர்த்துகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 14:18, தேவனுக்கு பிரியமும் மனுஷனில் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கணும். புரியுங்களா? உங்கள் ஊரில் உங்களுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்களா, ஐயோ ஏங்க நீங்கள் ஊழியத்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை நீங்கள் ஊழியத்துக்கு போனதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் இப்படி வளர்ந்துருக்கிறீங்களே, உங்களை பார்க்கும் போது நான் எப்படி இருக்குது? ஒரு நாள் உங்களை பார்க்கும் போது தண்ணி அடிச்சுட்டு இருந்தீங்க, ஒரு நாள் சீட்டாடி இருந்தீங்க, ஒரு நாள் ஊரெல்லாம் சுற்றின்னு இருந்தீங்க, தப்பான காரியத்தில் ஈடுபட்டீங்க, கொலை காரணங்களோடு ஈடுபட்டீங்க, சில தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு சில நேரத்தில் ஓடின்னு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உங்களை அங்கீகரிப்பாங்க. அங்கீகரிக்கிறாங்களா? அங்கீகரிக்கலாமா? ஆமாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரணும்? நீங்கள் ஊரில் போகும்போதே சொல்லுவாங்க. புரியுங்களா? நீங்கள் எங்கெல்லாம் போய் கால் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனால் கூடாத காரியம். அது மாதிரி நம்ம மனுஷனாலையும் தேவனாலும் தேவனுக்கு பிரியமாகவும் மனுஷனுக்கு அங்கீகரிக்கப்பட்டவளாய் நம்ம இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ ஒரு ஊழியக்காரன் மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அல்லையா? ஐயோ மனுஷனை பிரியப்படுத்தினா நீ தேவனுக்கு என்ன ஆகிடுவே? தேவனுக்கு நீ உகந்தவன் ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது. அப்போ தேவனை நம்ம பிரியப்படுத்தினா அப்போ தேவனுக்கு நல்ல ஊழியக்காரனாக ஆக முடியும். அல்லையா? நீ மனுஷனை பார்த்து பேசினக்கூடாது. மனுஷர்களை எப்படின்னா இருக்கலாம், அவங்க எந்த விதத்தில் குற்றம் குறை உள்ளவர்களாக காணப்படலாம். நீ வசனத்தை மட்டும் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமாய் பேசணும். எப்படி பேசுனாங்க? என்ன சொல்லியிருக்கிறாரு? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா பாருங்க. இப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? மனுஷனால பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. மனுஷனை நோக்கி பார்க்கக்கூடாது. அதில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 தீமோத்தேயு 4:6. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தெரிவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ஆமேன். அல்லேலூயா.
என்ன செய்யணுமா? இவைகளை இப்போ நம்ம சகோதரர்களுக்கு நீ போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நீ அனுசரித்த நற்போதனைகளை தேர்வனாகி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாய் ஆயிடுவேன். அல்லேலூயா. நம்ம யாருக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும்? சிலவங்க தன் மனைவிக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்க ஆசைப்படுறாங்க, சிலவங்க பிள்ளைங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க ஆசைப்படுறாங்க, சிலவங்க தனக்கே ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு ஊழியக்காரனாக இருக்காத, நீ வீட்டுக்கு ஊழியக்காரனாக இருக்காத, நீ பிள்ளைக்கு ஊழியக்காரனாக இருக்காத. நீ என்ன பண்ணு? எனக்கு நல்லா ஊழியக்காரனாக இருந்து பாரு. அல்லேலூயா. நீங்கள் எனக்கு இருந்தால் நான் உன் பிள்ளைகளை நல்ல ஊழியக்காரன் நான் உருவாக்குவேன். நீ எனக்கு நல்ல ஊழியக்காரன் தான் உன் மனைவிக்கு நான் நல்ல ஊழியக்காரனாக இருக்க வைப்பேன். நீ நல்லா எனக்கு ஊழியம் செய்தால் உன் குடும்பத்தையே நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு நல்ல ஊழியம் செய்வர்கள் அவங்களே மாற்றுவேன். அதான் ஆண்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவருக்குடைய சித்தத்தை, ஏன்னா பிதாவின் சித்தத்தை இயேசு நிறைவேற்றுகிறாரு, இயேசுவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறாங்க. 1 தெசலோனிக்கர் 5:14. மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடனற்றவர்களை நாம் தேற்றணும். பலவீனரை தாங்குங்கள். பலவீனர்களை நாம் தாங்கணும். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் எல்லாரிடத்திலும் எப்படி இருக்கணும்? நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரிடத்துலையும் நீங்கள் யார் பார்த்தாலும் அவங்க இடத்துல எப்படி இருக்கணும்? சொல்லுங்கள். நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்கணும். புரியுங்களா? சிலவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப நீடிய சாந்தமாக இருப்பாங்க, வெளியே போய் பாருங்கள் எப்படி இருப்பாங்க? அவ்வளோ கோபக்காரனா மாறிடுவாங்க. சிலவங்க என்ன பண்ண, வெளியே சாந்தமுள்ளவர்களாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ கோபப்படுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வீட்டில் நல்ல சாந்தமுள்ளவர்களாக இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் போய் பாருங்கள், காலேஜில் போய் பாருங்கள், வேலை மேலே போய் பாருங்கள், அவராங்க அப்படின்றாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்வாங்க. இல்லைங்க, இவரை தான் சொல்கிறார், எங்கள் வீட்டில் ரொம்ப அவர் சாந்தமுள்ளவனாக இருந்தார், இங்கே அது மாதிரி இருக்கிறதே இல்லை. எப்படி இருக்கிறாங்க? முரட்டாட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா மனுஷர்களுக்கு மத்தியில் நாம் சாந்த குணமாக இருந்தால், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை, அவன் இந்த பூமியெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துப்பார். என்னடா நான் வானம் சொன்னால் கூட ஏன் வருதுன்னா, உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சாந்த குணமெல்லாம் மாற்றிறாரு. அல்லேலூயா. ஆவின் கனியில் ஒரு கனி சாந்த குணம். அந்த சாந்த குணத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சத்திய வசனத்தை நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. மல்கியா 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஒரு ஊழியக்காரனுடைய வாயில என்ன இருக்க வேண்டும்? சத்திய வேதம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரருடைய வாயில என்ன இருக்குதுன்னா, வெறும் வேதம் இருக்குது. என்ன இருக்கு? வேதத்தை வச்சு காலத்தை ஓட்ட முடியாது. ஆனால் சத்திய வேதம் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா. தண்ணீரும் உங்ககிட்ட இருக்கணும், அப்புறம் நெருப்பும் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா. தண்ணீர் எதுக்கு? தாகத்தை தீர்ப்பதற்கு. நெருப்பு எதற்கு? பாவங்களை அடிப்பதற்கு. அல்லேலூயா. பாவத்தை அடிக்கணும்னா வசனம் எப்படி இருக்கணும்? உன் வாயில் என்ன இருக்கணும்? சத்திய வேதம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சத்திய வேதம். சத்தியனா என்ன? சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு யார் கேட்டது? பைபிளில் ஒரு மனுஷன் கேட்குறான், சத்தியம் என்றால் என்ன? அது யார் கேட்டது? யோவான் 18:37 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அடுத்தது, அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். பாருங்க, சத்தியமாவது என்ன என்றான். சத்தியமான என்ன? ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜா, அவருக்கு என்ன இல்லை, சத்தியன்றது என்னன்னு. அப்போ அந்த மேலே வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அப்போ உனக்குள்ள
சத்தியம் இருந்தால் நீ அவர் சத்தத்தை கேட்க முடியும். என்ன இருக்கணும்? பவுலுக்குள்ளே சத்தியம் இருந்தது, அதனால தான் சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் சத்தத்தை கேட்பாங்க? சத்தியம் இருக்கணும் உனக்குள்ள. அப்போ சத்தியனா என்ன, வேதனா என்ன? சத்தியத்துக்கும் வேதத்துக்கும் என்ன வித்தியாசம்? வேதம் என்பது, வசனம் என்பது விதையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? லூக்கா 8:11 சொல்கிறார் ஆண்டவர், இந்த வசனங்கள் விதையாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? விதையாக இருக்கிறது. வாசிங்க. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்போ விதை தேவனுடைய வசனம். அதனால தான் அந்த விதையை நீங்கள் என்ன பண்ணிடணும்? நிலத்திலே விளை வைக்கணும். நல்ல நிலத்திலே போடணும். நல்ல நிலமாகிய உங்களுடைய இருதயத்தை பண்படுத்தப்பட்டு அந்த இருதயத்துக்குள்ளே நல்ல கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலை எழுந்து ஒரு அதிகாரத்தை வாசிக்க உட்காரும் போது இப்படி ஒரு நல்ல சேர் போட்டு ஒரு டேபிளை வைத்து அந்த டேபிள் மேலே இந்த பைபிளை திறந்து ஒரு நோட்ஸை வச்சுக்கணும். பக்கத்தில் என்ன பண்ணணும்? அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட்டு அதிகாரத்து மேலே கரங்களை வைத்து ஒரு முறை நல்லா செபிக்கணும். ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணுன்னு ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இரண்டாவது, நீ ஏறெடுத்த பிறகு அப்பொழுது ஒரு அதிகாரத்தை 2 அல்லது 3 முறை, 2 கொரிந்தியர் 13:1 சொல்லுகிறது, எந்த ஒரு காரியத்துக்கு 2 அல்லது 3 சாட்சிகள் நிலைவரப்படும். அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு காரியத்துக்கு எத்தனை சாட்சி வேணும்? அப்போது 2 அல்லது 3 முறை அந்த அதிகாரத்தை சத்தமாக வாசிக்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லாமே என்ன பண்ண முடியும்? யார் கொடுத்தாலும், யார்கிட்ட மைக் கொடுத்தாலும் நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ அந்த ப்ராக்டிஸை நீங்கள் இப்போ எடுக்கணும். எப்போ எடுக்கணும்? இந்த ட்ரைனிங் ப்ரேயரில், இந்த பயிற்சி நேரத்தில் எடுத்துக்கணும். நல்லா 2 அல்லது 3 முறை ஒரு அதிகாரத்தை நீங்கள் சத்தமாக வாசிக்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கினே வரணும். அப்போ 2 அல்லது 3 முறை வாசித்த பிறகு அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். 2 அல்லது 3 இடத்துல என்ன பண்ணுவார்? எல்லா அதிகாரத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மைய வார்த்தையாக, மைய வசனமாக வெளிப்படுகிறார். அதை கண்டுபிடித்து, அதை தேடி, அதை ஆராய்ந்து, அதை தியானிக்கிறவங்க தான் என்ன பண்ணுது? அந்த தியானிக்கும் போது அந்த சத்தியம் என்ன பண்ணுது? அந்த வசனம் சத்தியமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அரிசி எடுத்து நெல்லை கொண்டு வந்து களத்தில் சேர்த்து, புரியுதுங்களா? அந்த களத்தில் என்ன பண்ணுறோம்? அந்த நெல்லை நல்லா வேக போட்டு, அக்னியை மூட்டி வேக போட்டு என்ன பண்ணுறோம்? மறுபடியும் காய வைத்து, அது எங்கே போகுது? மறுபடியும் ஒரு நல்ல மெஷினில் போயிட்டு அந்த மெஷினில் நெல்லை கொட்டினா அரிசி தனி, உம்மி தனியாக வந்துடுது. அல்லேலூயா. அப்புறம் அந்த அரிசியை கொண்டு வந்து நீங்கள் உலையில் போட்டு சோறு சாப்பிட்றீங்க பாருங்க, அதுக்கு பிறகு தான் சத்தியம். அந்த சோறு ஃபஸ்ட்டு நெல் அரிசியாக இருந்தது, அரிசி என்னவாக இருந்தது? நெல்லாக இருந்தது. நெல் என்னவாக இருந்தது? நிலத்தில் பயிராக இருந்தது. பயிர் என்னவாக இருந்ததுக்கு அதுக்கு முன்னாடி நெல்லாவாக தான் இருந்தது. வசனம் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அந்த வேதம் தான் வசனம், வசனம் தான் வேதம். இதை உன் இருதயத்தில் போட்டு இவ்வளோ வேலை நீ செய்தால் தான் சோறு சாப்பிட முடியும். அல்லேலூயா. சோறு சாப்பிட்டா தான் பலனு, அரிசி சாப்பிட்டா பலவீனம். ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா பின்மாற்றம் அடைவோம். சில நேரத்தில் வசனத்தை ஓடுறதா இருக்குது. இவ்வளோ வசனத்தை வாசித்தா நமக்குள்ளே கோபம் மாற மாட்டேந்தே, இவ்வளோ வசனத்தை வாசித்தா நமக்குள்ளே இந்த சுபாவம் மாறலையே, இவ்வளோ வசனத்தை வாசித்து எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறோம்? பரியாசம் பண்ணுறோமே, கிண்டல் கேலி பண்ணுறோமே. அதுக்கு என்ன காரணம்? வசனம் சத்தியமாக உள்ள மாறணும்ல. அப்போது ஆசாரியனுடைய உதடுகளிலே என்ன இருக்குனாமா? அறிவை காக்க வேண்டும். அதுதான் நம்ம வாசித்தோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீங்கள் அடுத்த வசனம் சொல்லும் பாருங்க. லூக்கா 1:6-16-17 3 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரு? சகரியாவும் எலிசபெத் எப்படி இருந்தாங்களா? 2 பேரும் குற்றமற்றவர்களாய் ஃபர்ஸ்ட் குற்றமற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த
சகாரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் வாழ்ந்திருந்தாங்க? அங்கே என்ன சொல்லப்பட்டு சத்திய வசனத்தை அவங்க உட்கொண்டே இருந்திருக்கிறாங்க. அதே 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமனாக ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பாருங்க, யாரு இப்போ 2 பேரும் எலிசபெத்தும் சகாரியாவும் ஆண்டருக்கு பயந்து வாழ்ந்ததுனால இப்போ அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை எப்படின்னு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்குன்ற என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுத்துவனாய் காணப்பட்டான். அவன் ஒரு உத்தம ஆத்மா, உத்தம மனுஷர்களை கர்த்தருக்கென்று நம்ம ஆயத்தப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கணவன் மனைவி என்ன செய்யணும்? நல்ல வேத வாக்கியங்களை இரவு பகல் என்று பாராமல் அதை நல்லா தேடி அதை ஆராய்ந்து அதை தியானித்து தன்னுடைய இருதயத்தை நல்ல பக்குவமாக நீங்கள் வைத்துக்கினீங்கன்னா பின்னாடி வர சந்ததி ஆசீர்வாதமாக சந்ததியாக மாறும். பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தை போல பிள்ளைகளுடைய இருதயத்தை பிள்ளைகள் இருதயமாக மாற்ற முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ண வசனத்தை மேலே பசிதாகமாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்கள் இரவும் பகலும் இதுக்கு நேரத்தை கொடுக்கணும். ஏதோ நம்ம ஊழியம் செய்யணும்னு சொல்லிவிட்டு வேதத்தில் உட்காந்து வேதத்தை அறியாது இருந்தீங்கன்னா ஊழியம் என்ன பண்ணோம்? ஒரு நல்ல டிரைவிங் கற்றுக்கொள்ளனா அவங்கக்கிட்ட வண்டி கொடுத்தா எப்படின்னா நிலமாகும். 4ஆவது சைடு சொட்டை இருக்கும், சொட்டை மட்டும் இருக்கும். பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கும் அடிக்கடிக்கு என்ன பண்ணுவேன்? போய் சேருமா சேர மாட்டானே, புரியுதுங்களா? அப்போது நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கணும், வசனத்தில் நல்ல பயிற்சி எடுக்கணும். மணிக்கணக்கில் 2 ஹவர் 4 ஹவர் 8 ஹவர் உட்காரணும் பைபிளில். அல்லேலூயா. எத்தனை ஹவர்? 2 ஹவர் 4 ஹவர் 8 ஹவர் நீங்கள் உட்காந்தாதான் இந்த வசனம்லாம் உங்களுக்குள்ளே இறங்கி வரும். இந்த வசனம்லாம் சத்தியமாக மாறும். அப்போ தான் அவன் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்துவார், அதிகமான இடங்களுக்கு கொண்டு போவார், இன்னும் விரிவாக்குவார். ஊழியங்கள் இன்னும் விரிவாயிடும், விசாலமாய் மாறும். திறந்த வாசனவனுக்கு முன்னாடி காட்டுவார். அவ்வளோ ஆத்மாக்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதே கண்ணால் பார்க்க முடியும். அப்போ வசனத்தில் நீங்கள் குறைவாக இருந்தீங்கன்னா, இப்போ இந்த யோவாஸ்தானகன் துடைய தாய் தகப்பன் உத்தமனாக இருந்ததுனால தேவனுக்கு பயந்து வாங்க வாழ்ந்ததுனால பிள்ளையும் அது மாதிரி தான் இருக்குது. அல்லேலூயா. அவர் பாரு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். அடுத்து நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம். என்ன வசனம்? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகும் சத்திய வசனத்தை. வெட்கனை என்னன்னு பார்த்தோம். 2வது நம்ம வெட்கப்படாதுன்றது ஃபஸ்ட்டு பார்த்தோம். வெட்கத்தை குறித்து வாசித்தோம், கொஞ்ச நேரம் தியானித்து பார்த்தோம். 2வது நம்ம என்ன பார்த்தோன்னா வெட்கப்படாத ஊழியக்காரனை குறித்து பார்த்தோம். 3வது சத்திய வசனத்தை பார்த்தோம். 4வது அந்த ஊழியக்காரன் நிதானமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. நிதானமாய் போதிக்க வேண்டும். நிதானம் என்ன அப்படின்னு பார்த்தா அது குறித்து 2-3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நிதானம் என்றால் என்ன? யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு தன் உதடுகளில் என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அப்போது என்ன செய்திருக்கிறாரு? மனைவி வந்து சீரியஸாக தான் பேசுகிறாங்க. எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணு, தூசித்துரு, உயிரை விட்டுரு, புரியுங்களா? ரொம்ப தொல்லையாக இருக்குது உன்னை பார்த்து. அல்லேலூயா. யாருக்கு தொல்லை? யோபின் மனைவிக்கு தான் தொல்லை. அல்லேலூயா. என்ன தொல்லையாக இருந்தாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா அந்த வியாதியினுடைய கொடூரத்தை பார்க்க முடியல. ஒரு நாள் ஒரு மனைவி, 2 நாள் அவங்க பார்த்தாங்க, 1 மாதம் பார்த்தாங்க, 2 மாதம் பார்த்தாங்க, 3 மாதம் பார்த்தாங்க. எப்போ பார்த்தாலும் இவ்வளோ வியாதியில் அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மட்டும் தான் பண்ணுறாரு. வேறு எதுவும் அவர் என்ன பண்ண மாட்டேன்றாரு. 1ஆம் அதிகாரம் 21 இந்த வார்த்தையை சொல்லிக்கினே 2ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் இதுதான் சொல்கிறாரு. 42 கடைசி வரைக்கும் இதை தான் சொல்லுகிறார்.
படுக்கையில் படுத்திருந்தாகடும். அந்த கொஞ்ச நேரம் நமக்கு உடம்பு சரியில்லாச்சுன்னா ஆண்டவர் கண் இருக்குதா, அவருக்கு மூக்கு எங்கே போச்சு, அவருடைய கை எங்கே போச்சு, இவ்வளோ வேதனையாக இருக்குது, இந்த வேதனையை சகிக்கவே முடியலையே, அல்லையா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், அடிக்கடிக்கு சொல்லிடுறோம். ஆனால் யோபனுடைய வாழ்க்கையில் முழு சரீரமே வியாதி, முழு குடும்பமே என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு, பேங்க் பேலன்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போ நிர்வாணியாக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனைவியை வந்து சொல்லும் போது அவன் என்ன சொல்கிறான், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறது போல நீ பேசுகிறாயே, கர்த்தரிடத்தில் நாம் நன்மை பெற்றோமே, ஏன் நாம் தீமை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? புரியுங்களா? அந்த தீமை தான் இந்த இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. அந்த தீமையில் பாதி அவங்க மனைவி பெற்றிருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லாமே யார் பெற்றிருக்குது, யோபு தான் பெற்றிருக்கிறாரு. ஆனாலும் அவங்க ஒரே சரீரமாக இருந்தால, கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருந்ததுனால அந்த ஒரே சரீரத்தில் கூட என்ன பண்ண முடியல அந்த அம்மாவுக்கு. அவருக்கு இருக்கிறது இந்த அம்மாவால் தாங்க முடியல. அதனால் உயிரை விட்டுட்டா முடிஞ்சு பிடிச்சல கதை அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தீர்மானம் எடுத்துக்கினாங்க. என்னது என்ன தீர்மானம், எப்படியாவது அவர் உயிரை விட வைக்கணும். அது ஒரே ஒரு வார்த்தை என்னாகுது, தூசிக்கணும் ஆண்டவரை. அல்லையா? ஒரு பக்கம் ஆண்டவரை தூசித்தா உயிர் போயிடுன்னு யாருக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. அல்லையா? அப்போ பிசாசு யாரை பயன்படுத்துகிறான், ஃபஸ்ட்டு யோபின் பக்கத்தில் நின்ற பிசாசு இப்போ யோபினுடைய மனைவிக்குள்ளே வந்து பேசுகிறான். இப்போ டைரெக்டாக வந்து பேசுனா யாரும் தெரிஞ்சுட்டு போகுதுன்னு பிசாசு டைரெக்டாக என்ன பண்ண முடியல, நேரடியாக வந்து நின்று பேச முடியாமல் இப்போ மனைவி மூலமாக வரான். எப்படியாவது என்ன பண்ணு ஆண்டவரே. அப்போ தேவனை தூசித்து சேத்தானே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உத்தமனாக இருக்கிறதுனால. யார் உத்தமன்? யோபு ஒரு உத்தமனாக இருந்தார், நிதானித்து பேசுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. அதான் 42ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம். யோபு 42:7 வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. அப்போ யோபு எப்படி பேசுகிறாரு, எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ வியாதியின் வலிகள், எவ்வளோ அவருடைய எம்டி ஆயிடுச்சு. எல்லாமே அவர் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எம்டி ஆயிடுச்சு. இதுக்கு மத்தியில் யோபு எப்படி இருக்கிறாரு, நிதானமாக பேசுகிறார். அதுக்கு என்ன காரணம், அவர் நிதானமாக பேசுறதுக்கு என்ன காரணம், அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. யோபுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது. அது சொல்லுது, இந்த சரீரமாகி இந்த தோலாகி இந்த சரீரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. என் சரீரமே உழுக்குறந்து போயிடுச்சு, ஆனாலும் நான் யாரை பார்ப்பேன், ஆண்டவரை பார்ப்பேன். அப்படி சொல்ல முடியுமா? சரீரத்தில் மாசு என்ன இல்லை, சரீரத்தில் அவங்களுக்கு அவைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பாழாஞ்சு போயிடுச்சு. கை கால் இருக்குது, சரீரம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, அதுக்குள்ள சதை இல்லை, இருக்குதா? எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எலும்போடு ஒட்டிக்கிச்சு. ஆனால் இப்போ கூட என்ன சொல்கிறார் அவர், ஆத்மாவுக்குள்ளே என்ன ஆகலை, ஆத்மா நல்லா இருக்குது. சரீரத்தில் இன்றைக்கி நமக்கு பலவீனம் வரும், ஆனால் ஆத்மா எப்பவுமே பலமுள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த உள்ளகிற ஆத்மா எப்படி இருக்குது, அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. புரியுங்களா? அபிஷேகம் இருக்கிறது, அவன் பயப்படலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நிதானமாக பேசுறது. எப்போ பேசுவாங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் எவ்வளோதான் நமக்கு 4 சைடு ஃபோன் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துனே வந்தாலும் நம்ம எப்படி பேசணும், நிதானமாக பேசணும். ஏன்னா நீ உத்தம ஊழியக்காரன் நிறுத்தினது. புரியுங்களா? அப்போ நிதானமாக பேசணுன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அது 1 மணி நேரம் பொறுத்து சொல்கிறதுக்கு நிதானமா? நிதானம்னா என்ன? இப்போ நீங்கள் கேள்வி உங்களை கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு 1 கிளாஸ் டீ ஏற்றுவான்னு, நீ பதில் சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவார்? இல்லை 1 மணி நேரம் பற்றி நீ என்ன பண்ணுற,
நான் அப்படி பார்த்தேன், நான் நிதானமாக பேச கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்படி இதுக்கு நிதானமா? நிதானம்னா என்னன்னா, எவ்வளோ பெரிய ப்ரெஷர் நம்ம மேலே வந்தாலும், புரியுங்களா, ஆண்டவருக்கு அவன் பாவம் செய்யாதபடிக்கு, யார் பாவம் செய்யாதபடிக்கு? யோபு தன் பாவத்தை செய்யாதபடிக்கு, அவன் வாயில் எந்த ஒரு வார்த்தை தப்பாக வராதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான்? அந்த யோபின் மனைவிக்கு ஒரு பதில் கொடுக்குறான். நம்ம கத்திரத்தில் நன்மை பெற்றமே, ஏன் நம் தீமை பெறக்கூடாது? புரியுதுங்களா? நீ பைத்தியக்காரி போல, பைத்தியக்காரி சொல்ல, பைத்தியக்காரி போல நீ என்ன பண்ணுற? பேசுகிறாயே. அப்போ இதுக்கு பேர் தானே அது நிதானம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.